நம்ம ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோயிலுடைய சிவாச்சாரியார் திரு காளிதாஸ் சாமி இருக்காங்க. அவங்க அந்த கோயிலுடைய சிறப்பு பத்தியும் வர கும்பாபிஷேகத்தை பத்தியும் அவங்க சொல்லுவாங்க. வணக்கம் சாமி, சொல்லுங்க. ஹர நமக பார்வதீம் பதையேர மகாதேவாம் சிவாய நமக. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனா மன்னனாக கட்டப்பட்ட 300வது கோயில். அவருடைய கடைசி திருக்கோயில் இந்த கோயில். எல்லா ஆளுத்தையும் பார்த்தீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கியோ இல்லை மேற்கு நோக்கியோ பார்த்தா நம்மளுக்கு வந்து லிங்கோட தரிசனம் கிடைக்கும். இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா உலகத்திலே தெற்கு நோக்கி சுயம்புமூர்த்தியாக இருக்கிறார். உலகத்திலே தெற்கு நோக்கி சுயம்புமூர்த்தியாக இருக்கப்பட இந்த இடம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது சிதம்பரத்தில் நடராஜ கோயில் பார்த்தீங்கன்னா உச்சோர் மூர்த்தியாக தான் இருப்பார். சிதம்பரத்தில் நடராஜா பார்த்தீங்கன்னா உச்சோர் மூர்த்தியாக தான் இருப்பாங்க. வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆளு இந்த மொத்தம் 3 குரு. எம்பெருமான் சிவபெருமானே இங்க வந்து தெற்கு நோக்கி இருக்கிறதுனால, யம திசை பார்த்து இருக்கிறதுனால, யம பயத்தை போக்கக்கூடிய இருக்கிறதுனால இவரே ஒரு குருவா இருக்கிற இந்த ஆலயத்துல. இந்த ஆலயத்துல எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு பகுதி போல இருக்குமா. ரொம்ப அடர்ந்த காடு பகுதி போல இருக்கிறதுனால மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் என்ன பண்ணுவாலாம், இங்க மேய்க்கிறதுக்கு தினமும் கூட்டிட்டு வருவாளாம். அப்படி மேய்க்க மிச்சிட்டு கூட்டிட்டு வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா, சாமியோட அனுகிரகப்பட்ட பசுமாடு என்ன பண்ணுமா, நேரா அங்க வந்து பெரிய பாம்பு ஊத்து ஒன்று இருக்குமா. இந்த பெரிய பாம்பு ஊத்துல வந்து பால் சுரக்குமா. பெரிய பாம்புத்துல இருந்து பால் சுரக்கிறதுனால அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுவாராம், சாயங்காலம் பொழுது போன நேரத்துல எல்லா பசுமாடு கூட்டு போய் நிக்க வச்சு பால் கறக்க வரும். அப்படி எல்லா பசுமாடு கூட்டு போய் நிக்க வச்சு பால் கறக்குள்ள இந்த ஒரு பசுமாடு மட்டும் அவருக்கு பால் கறக்க மட்டும் சிந்தனை வருது. சரி, எல்லா பசுமாடும் நம்மளுக்கு வந்து பால் சொந்த கொடுக்குது, இந்த ஒரு பசுதானே நினைச்சு விட்டுட்டு வாராம். சரி, மறுநாள் என்ன பண்ணுவாராம், இதே இடத்துக்கு அடர்ந்த காடு பகுதிக்காக கூட்டிட்டு வருவாராம். அப்படி இதே அடர்ந்த காடு பகுதிக்கு கூட்டிட்டு வச்சது வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பெரிய பாம்புத்துல வந்து பால் சுருக்குமா. பெரிய பாம்புத்துல வந்து பால் சுருக்கிறதுனால அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுவாராம், சாயங்காலம் பொழுதுபடுத்து சரி எல்லா பசுமாடும் தினமும் கூட்டு போய் இங்க இப்ப பால் கறன்னா எல்லா பசுமாடும் இதே இடத்துக்கு வந்தா பால் சொந்து கொடுக்குது, இந்த ஒரு பசுமாடு மட்டும் ஏன் நமக்கு வந்து பால் சொந்து கொடுக்க மாட்டேங்குது, இது ஏதோ வர வழியில ஏதாவது தவறு நடக்குது போல, அந்த தவறை கண்டுபிடிதுன்னு மூச்சு பண்ணுவாராம். அந்த மூச்சியானது அவருக்கு வந்து தோல்வி எழுந்துருமா. சரி, எப்படியாவது மன்னர்கிட்ட போய் தெரியப்படுத்துன்னு சொல்லக்குள்ள போய் மன்னர்கிட்ட போய் தெரியப்படுத்துறாராம். மன்னர்கிட்ட தெரியப்படுத்துன்னு மன்னரை வந்து ஒரு யோசனை சொல்றாராம். அப்படி என்ன யோசனை சொல்றாருன்னா, எல்லா பசுமாடும் நீங்க கொஞ்சம் முன்னோக்கி அனுப்புங்க, இந்த ஒரு பசுமாடு மட்டும் கொஞ்சம் தாழ்ந்து பின்னோக்கி அனுப்புங்கன்னு சொல்றாராம். தாழ்ந்து பின்னோக்கி நம்ம தவிர வந்து நம்மளே வந்து கண்டுபிடிக்கணும், இது எப்படியாவது திருடருக்கு எடுத்து புத்திங்க சொல்லி கொடுக்கணும், இது போல தவறு செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா எல்லா பசுமாடும் கொஞ்சம் முன்னோக்கி அனுப்புவா, இந்த ஒரு பசுமாட்டை கொஞ்சம் தாழ்ந்த பின்னோக்கி தவற கண்டுபிடியாத மன்னர் என்ன பண்ணுவாராம், மாறு வேஷம் பின்தொடர்ந்து வந்து பாப்பாராம். மாறு வேஷம் பின்தொடர்ந்து வந்து பார்க்கல என்ன ஆகுதுன்னா, அந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பெரிய பாம்புத்துல வந்து பால் சுரக்குமா. அந்த மன்னருக்கு ரொம்ப வீழ்ப்பயமா ஆச்சரியமா போயிடுமா. சரி, இங்க இது தினமுறை நடவடிக்கை பார்க்கறதுக்காக தினமுறை இப்படி வந்து பாப்பாராம். தினமுறை இப்படி வந்து பார்க்கல என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தமலை வந்து பால் சொந்து சுவாமியோட சிறுசுபானம் வந்து காட்சி தருவாராம். சுவாமியோட சிறுசுபானமான அந்த காட்சி தரக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த பசுமானை பார்த்தீங்கன்னா தனது நாவினாலேயே சுவாமியை தினசரி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு வருமா. தனது நாவினாலே சுவாமியை தினசரி பூஜை பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த மன்னருக்கும் ரொம்ப வீழ்ப்பயமா ஆச்சரியமா போயிடுமா. சரி, இங்க அந்த ஆழ்ந்த சக்தி இருக்கு போல, இந்த சக்தி எல்லா மக்களுக்கும் பயன் பெறுவதற்காக என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு ஆலயமா இருந்துச்சு வேண்டி வழிபட்டு வராரா. அப்படி வேண்டி வழிபட்டவருக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கு மனதுல ஒரு யோசனை தோணிருக்கு. அப்படி என்ன யோசனை தோணி இருக்குன்னா, சித்தருக்கும் நாளைக்கும் யாருக்காவது கிடைக்காத பாக்கியம் எனக்கு இந்த மனித ரூபத்துல இருக்கிற வர வேணும். அப்படி என்ன வர வேணும்னா, தென் கைலாயத்தை நீங்க எப்படி திருநடனம் ஆடுனீங்களோ அந்த திருநடனமானது இந்த ஆலயத்துல நீங்க ஆடணும், அதை நான் மனித ரூபத்துல கண்குளிரா நான் தரிசிக்கணும் அப்படின்னு மிக கடுமையான தவத்தை நோக்கி இருக்கிறாராம். அப்படி என்ன நினைச்சு தவம் இருக்கிறாங்கன்னா, தென் கைலாயத்தை எப்படி திருநடனம் ஆடுங்களோ அந்த திருநடனமானது இந்த ஆலயத்தை நான் தரிசிக்கணும், மனித ரூபத்துல தரிசிக்கணும் அப்படின்னு மிக கடுமையான தவத்தை நோக்கி இருக்கிறாராம். மிக கடுமையான தவத்தை நோக்கி இருக்கிறதுனால எம்பெருமான் சிவபெருமான பாத்தீங்கன்னா அந்த திருநடனமானது பாத்தீங்கன்னா நடராஜர் அவதரித்து சிதம்பரத்துல திருநடனம் ஆடி இருப்பார் அந்த ஆலயத்துல. அதுக்கப்புறம் எம்பெருமான் சிவபெருமானே இங்க வந்து அவர் காட்சி கொடுத்து திருநடனம் ஆடின இடம் இந்த இடம். அதனாலதான் அவருக்கு பேரு பாத்தீங்கன்னா ஆடவள்ளீஸ்வரர் திருநாமூர்த்தி இந்த ஆலயத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. எல்லா ஆலயத்தையும் பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி பார்த்து தான் இருப்பா. இந்த ஒரு ஆலயத்தை பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பார்த்திருக்கிறார். மேற்கு நோக்கி இருக்கிறதுனால சகல விதங்களை இயக்கங்களும் கொடுக்கக்கூடிய இருக்கிற அனைத்து காரியங்களுக்கும். அதனாலதான் அவருக்கு பெயர் பாத்தீங்கன்னா மௌன ஏக குரு தட்சிணாமூர்த்தி என்ற பெயர். மௌனமா இருந்து அனைத்து விதமான காரியங்களுக்கும் செய்து கொடுக்கக்கூடிய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய குருபாவனைக்கு ஒரு சாபம் மித்து ஈசன். நவகரத்தில் இருக்கக்கூடிய குருபானம் அவரு ஒரு குருவா இருக்கிற அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாங்களே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. முன்னோருக்கு வாருங்க முன்னேற்றம் அடைகின்ற ஒரு வாக்கியம் உண்டு. சுவாமியோட தாத்மியம் பார்த்தோன்னா அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து அழைக்க மாட்டார். யாரோ ஒரு மூலியமா தான் சுவாமியே இங்க வந்து தெரியப்படுத்தி சொல்லி அழைப்பார்.
அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை ஆன இருக்குமா. அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி முடிச்சு கொடுக்காத சுவாமியை இங்க வந்து அழைப்பாராம். அது வந்து வருஷக்கணக்கில் ஆகலாம், மாசக்கணக்கில் ஆகலாம், நாட்கள் நேரம் மணிக்கு கணக்கில் ஆகலாம் அந்த சுவாமி இங்க வந்து அழைக்கிறதுக்காக. இந்த நாள்ல, இந்த நட்சத்திரத்தில, இந்த திதியில, இந்த நேரத்துல வந்து சுவாமியை வழிபடணும் அவர் கணக்கு பண்ணி வச்சிருப்பாராம். அதே போலதான் சுவாமி கிட்ட இருந்து வேண்டி வழிபட்டு வர முடியும் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து குரு பரிகாசனம். இந்த ஸ்தலம் இந்த குரு பரிகாசனம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நாளுக்குமே இது வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அங்க வந்து குரு பரிகாசனம் இந்த நாட்கள். இது குழந்தை இல்லாதவனுக்கு, திருமணத்துக்கு, கல்விக்கு, தீராத நோய்க்கு அனைத்துக்குமே பரிகாசனம் இந்த நாட்கள் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு 12 வருஷத்துக்கு 12 வருஷம் எல்லா ஆலயத்தும் 12 வருஷம் கழிச்சு தான் கும்பாபிஷேகம் திருப்பலி நடக்கும். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பூர்ணாமிச்சு கட்டி முடிக்கிறது 12 வருஷம் ஆயிட்டு தான். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை போல இருந்தாங்க. யாரும் ஒரு மணி நேரம் சுவாமிக்கு வந்து அழைப்பான்னு சொன்னாலே, அதே போல திருப்பணிக்கு வந்து ஒரு பாக்கியம் வேணுமா. அந்த பாக்கியம் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து கைங்கரியம் பண்ண முடியுமா. அதனால ஒருத்தனை கூட்டம் வந்து அழைக்கிறதுக்கே நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிடுது. 1960 ஆரம்பிச்சு 1978 கோயில் திருப்பணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோயில் திருப்பணி கிடையாது. கிட்டத்தட்ட 48 வருஷம் கழிச்சு இப்பதான் கோயில் திருப்பணி நடக்க போகுது இந்த ஆலயத்துல. ஒரு மண்டலம் கழிச்சு இப்பதான் கும்பாபிஷேகமே நடக்க வருது. வர பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி 2026 கும்பாபிஷேகம். காலையில பாத்தீங்கன்னா 10ல இருந்து 11 மணிக்குள்ள கும்பாபிஷேகம் திருப்பணி. இந்த கலியுக காலத்துல யார் யார் வழிபட்டான்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரிவா, இருபானந்த சுவாமிகள், பாமன் சுவாமிகள் வழிபாட்டு ஸ்தலம். சிவாய நமக.